ஐயா 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 யோ லயன்ல எல்லாரையும் கேட்டு வந்தில்ல, அவரை விட்டுட்ட? அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம். அவருக்கு 2 அண்ணன், 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. வந்து கல்லூரி என்ன முட்டல இன்னைக்கு ஒரே தனியா போகுது. வா சீக்கிரம் வந்து கல்லூரி. ஏய் அவன் கூப்பிடுறான்ல, காதுல விளையா? போடா போய் கழுவிடு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா. இந்தாப்பா இந்த துணியில தோச்சு போடு. இந்தா இந்த 2 சட்டிலையும் பட்டர் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயோ வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன்ட்ட துணி கொடுத்தனுப்பேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுங்களா? உங்க குழந்தை நாள்டி. ஏ பாட்டி, சும்மா எதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டுருக்க? நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிறதால எல்லா வேலையும் தான் கொடுப்பாங்க. பரவாயில்ல, செய்வேன் விடு. அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. என்கிட்டயே 350 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். இன்னைக்கு கூட ஏதோ இன்டர்வியூக்கு தான் போறாரு போல் இருக்கு. இன்னைக்காவது அந்த இன்டர்வியூல அவர் பாஸ் பண்ணணும்னு அந்த ஆண்டவனை மனசாரவே. இன்னைக்கு இன்டர்வியூ கோயந்தாதான். காலையில சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இந்த ஒரு நேரமாவது சாப்பிடுறான். இல்ல பாட்டி, எனக்கு பசிக்கல. டேய் வாடா பாட்டி. இத பாரு, காலையில நீ சாப்பிடலன்னு நானும் அப்படியே பட்டே கிடக்குறேன். எனக்கு ஏதாவது வரப்போகுது. வாடா வா. ஏண்டா இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றியே, சரியா படிக்கலையா? இல்ல பாட்டி, நான் நல்லா தான் படிச்சுட்டு போனேன். பின்ன அவங்க கேட்ட கேள்விக்கு டான் பதில் சொல்ல வேண்டியது தானே? எல்லா கேள்விக்குமே அவங்கள அஸ்திர அளவுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன். ஏன் ரொம்ப கஷ்டமான கேள்வியா? 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டாங்க. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. ஒரு அண்ணன் LICல வேலை பாக்குறான், இன்னொரு அண்ணன் பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா இருக்கான். அவங்க மனசு வச்சா அவனுக்கு எப்போ வேலை கிடைச்சிருக்கும். ஒருவேளை அவங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் உங்க அன்னிமார் இருக்காங்களே, குப்புறப்படுத்திக்குவாங்க. சரி சரி, நீ சாப்பிடு. ஏண்டா காலையில இன்டர்வியூ பண்ணிய, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா? அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தால்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? என்னங்க நீங்க பேசுறது? குதிரை குருடுங்கிறதுக்காக கொள்ளு திங்கறதுல குறைச்சலா வைக்க போகுது? அதானே, நீ நல்லா சாப்பிடுப்பா, அடுத்த இன்டர்வியூக்கு போக வேண்டாம். கிளவி நெய் ஊத்தி நல்லா பசஞ்சு ஊட்டி விடு. ஏண்டி சாப்பிடும் போது இப்படி ஈவி இறக்கம் இல்லாம பேசுறீங்களே? உங்க கூட பிறந்தவங்க மாத்திரம் கலெக்டர் உத்தியோகமா பாக்குறாங்க. எம் பேர்னு குறை சொல்றீங்களே. வார்த்தை அளந்து பேசு. வாய மூடு. கையெடுக்கலவே, எல்லாம் உன்னால வர்றது. என்னாலயா? பின்ன நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சிக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கேவலப்பட்டிருக்க. இத பாருடா வெங்கட், உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உனக்காக ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்கான். அவ வந்து ஐ லவ் யூ வெங்கட் அப்படி சொல்ல போறான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே தலைக்கீழே மாறப்போகுது. உச்சி குளிர்ந்து ஜில்லுன்னு ஆயிப்போச்சு போ.